என்ன அத்தை, சிவா போய் இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளே காணோம். அங்க என்ன ஆச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதான் அனிதா, எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏ ரத்னம், உன் மாமா வீடு என்ன அவ்வளவு தூரமாவா இருக்கு? அது தூரமெல்லாம் இல்லைங்க, பக்கமா தான் இருக்கு. ஆனா ஆள் தான் கொஞ்சம் விவகாரமான ஆளு. பாசமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம வாரி வழங்கிடுவாரு. என்ன ரத்னம், உன் மாமா என்ன டைகர் முத்துவேல் பாண்டி மாதிரி பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு விதத்துல பார்த்தா அப்படிப்பட்ட ஆளுதாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்பச்சிக்கு தன் பேத்தி மேல அளவு கடந்த பாசங்க. எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்த பேத்தி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கால, அந்த சந்தோஷத்துல ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பாரு. எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் பேத்தின்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. சக்தியால அங்க இருந்து நகரவே முடியாதுங்க. உன் மாமா ஊரை கூட்டி விருந்து வைக்கிறதுக்கும் சிவா சக்திய பார்த்து பேசிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? சிவா தம்பியால அவளை சீக்கிரமா போய் சக்திகிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வந்துட முடியுமா? நேரங்காலம் பார்த்து யாரும் இல்லாம தனியா கூட்டிட்டு போய் பேசி தானே கூட்டிட்டு வர முடியும். தப்பி தவறி அப்பச்சி கண்ணில் பட்டாருன்னு வைங்க, காரியமே கெட்டுரும். என்ன ரத்னம், எது கேட்டாலும் திரும்ப திரும்ப அப்பிச்சு கிப்பிச்சுன்னு இப்படி பயமுறுத்திட்டே இருக்கேன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. ஊருக்குள்ள புதுசா யாராவது ஒருத்தர் வந்தாலே யாரு என்ன ஏதுன்னு குடஞ்சி எடுத்துருவாரு. அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளே போனா சும்மா விடுவாரா? சக்தி வேற அவளுக்கு கல்யாணமான விஷயத்த சொன்னாலா இல்லையான்னு தெரியல. அதனால கொஞ்சம் நேரம் தாமா ஆகும். இந்த ஊர்ல இவ்ளோ ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் மாமா வீட்டுல உனக்கு தெரிஞ்ச அலக்க யாருமே இல்லையா? காசின்னு ஒருத்தன் இருக்காமா, அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நான் பேசி பாக்குறேமா. முதல்ல அவனுக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரி. சரிங்கம்மா. என்ன ரத்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க ரத்னாண்ணே. என்னண்ணே, உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி காசி. மா சொல்லிட்டம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாலும் கூட எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுவாமா. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.